தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் 23 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 26வது வாக்கியம்: என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அப்போ தூய ஆவியானவர் தான் எனக்கு அனைத்தையும் நினைவூட்டுவது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இறை வார்த்தையை படிக்கின்றதும் சரி, படித்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற போதும் சரி, அந்த தியானித்த அந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் ஆவியானவரோட துணை நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ மன்றாடுவோம்: ஆவியானவரே, எனக்கு கற்றுத்தாரும். எந்த சூழலில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். இதோ என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்தி வர வேண்டும், இந்த சமுதாயத்தை நான் எப்படி நான் வாழ வேண்டும், இதோ நான் பாவம் இல்லாமல் தவிர்த்து எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். அப்போ அந்த வார்த்தையானது நமக்கு வழிகாட்டும். இறைசனில் மன்றாடுவோம்: ஆவியானவரே, எனக்கு துணை ஆயிரும். இதோ நான் செய்கிற பணிகளிலும், நான் வேலை செய்கிற இடங்களிலும், இதோ நான் செல்கின்ற இடங்களிலெல்லாம் என் கூட வந்து எனக்கு வழி நடத்தியும் தெய்வ வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டு அந்த வார்த்தையை நான் செயல்பாட்டில் கொண்டு வர, அது எந்த விதத்தில் நான் செயல்பாட்டில் வெளி கொண்டு வர எனக்கு எப்படி அதை வெளிப்படுத்த என்று நீ தந்திரம் சொல்லி கொண்டு இறைசனில் மன்றாடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, வாக்குறுதியான தூய ஆவியால் இப்போது என்னை நிரப்பியருளும். அந்த ஆவியின் தூண்டுதலினால் உனக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு சக்தி தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.